நம்ம வந்து கோலி, தோனி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா நம்ம நிறைய பேர் நம்ம வந்து மேலே நம்ம தூக்கி வச்சு பேசுகிறோம். ஆனால் நம்ம வந்து ஒருத்தவர் வந்து நம்ம தூக்கி வச்சு பேசலை. அது யாருன்னா நம்ம ஷ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா வந்து போன வருஷமும் கேகேஆருக்கு ஆடும்போது நல்லா கொண்டு போய் கப் வாங்கி கொடுத்தாரு இல்லையா? அதேமாரி அவர் எந்த டீமுக்கு போகிறாரோ அந்த டீமை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு குவாலிஃபயர் ஆகட்டும், ஃபைனல் ஆகட்டும், ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி கப் வாங்கி கொடுக்குறாரு. இதே நம்ம வந்து தோனி பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து மேலே வச்சு பேசியிருப்போம். ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாலும், கோலி பண்ணியிருந்தாலும் நம்ம மேலே வச்சு தான் பேசியிருப்போம். ஆனால் நம்ம வந்து பேச மறந்த ஒரு ஆள் வந்து தான் ஷ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா வந்து ஆர்சிபி வர்ஸ் பஞ்சாப் மேட்ச் நடக்கும்போது 110 ஆல் அவுட் ஆனாங்க இல்லையா நம்ம பஞ்சாப். அப்போ வந்து என்னன்னா பஞ்சாப் இவ்வளோ வீக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது வந்து யானைக்கும் மனசு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். எதனா ஒரு மேட்ச் அப்படி ஆகும்னா, ஆனால் இந்த எம்ஐ வர்ஸ் பஞ்சாப் மேட்ச்சில் வந்து ஷ்ரேயஸ் ஐயருடைய ருத்ர தானம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வந்து 12 வருஷமாக எம்ஐ வந்து 200+ மேலே அடித்தா தோற்றதே கிடையாது. இதுதான் வரலாறு. அந்த வரலாறை வந்து இன்றைக்கி வந்து அந்த வரலாறை வந்து மாற்றி படைச்சிருக்காங்க நம்ம பஞ்சாப். அதுலேயே முக்கியமான பிளேயர் நம்ம ஷ்ரேயஸ் ஐயர். இப்படியே சைலண்ட்டாக நின்று ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இதே நம்ம வேறு இடத்துல அங்கே கோலியாக இருந்தாலும் சரி, வேற ஒரு பிளேயர் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு செயலை வந்து செஞ்சுருப்பாங்க. சைலண்ட்டாக வந்தான், மேட்ச் முடிஞ்சான், அப்படியே போயினே அவர் மேலே போயினே. இதை வந்து நம்ம தோனி பண்ணி நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஷ்ரேயஸ் ஐயர் பண்ணுறாரு. பஞ்சாப் வந்து 14 வருஷமாக இது வரைக்கும் ஃபைனலுக்கு போனது கிடையாது. இந்த வாட்டி ஷ்ரேயஸ் ஐயருடைய தலைமையில் வந்து பஞ்சாப் இந்த வாட்டி வந்து கப்பை பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஷ்ரேயஸ் ஐயரோட தலைமையில் தான் கேகேஆர் வந்து கப்பை வின் பண்ணாங்க. அதே ஷ்ரேயஸ் ஐயர் தலைமையில் தான் வந்து கப்பை வந்து இந்த வாட்டி பஞ்சாப் வின் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பஞ்சாபோட பேட்டிங் எடுத்துங்க, சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. பவுலிங் பார்த்தா ஒரே ஆள் தான், பேட்டிங்கில் ஒரே ஆள் தான் ஷ்ரேயஸ் ஐயர். நம்ம சொல்கிற மாரி பார்த்தோன்னா மற்றபடி எந்த ஒரு பிளேயருமே வந்து அதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. அந்த டீம் வச்சு இந்த அளவுக்கு ஃபைனல் கொண்டு வந்துக்கிறாருன்னா இது வந்து நம்ம தோனி தான் பார்ப்போம். ஏன்னா வந்து புனே வாரியர்ஸ் ஒரு டீம் இருந்துச்சு, அதில் வந்து அந்தளவுக்கு பிளேயர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் பவுலிங் சைடாகட்டும் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது. ஆனால் அந்த டீம் வந்து நம்ம ஃபைனல் வரைக்கும் கூட்டு வந்து கப் அடிக்கிற இதில் ஒரு கப் அடிக்க மாட்டோம், இருந்தாலும் அந்த ஃபைனல் ஒரு கூட்டு வரும் இல்லையா? அப்போ நம்ம வந்து தோனி வந்து பாடுறாப்பா சூப்பராக நம்ம தலைவர் அப்படின்ற ஷ்ரேயஸ் வந்து சைலண்ட்டாக ஒரு டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்கு இல்லையா? இதுதான் நம்ம ஷ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சி. நல்ல கேப்டன்சி. நெக்ஸ்ட் தோனிக்கு நம்ம சொல்லலாம். அவரை